மொத்த ETCல 1, 3, 4 இந்த 3 இடத்துல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரான் வந்து தான் 5குள்ள இன்வால்வ் ஆகுது. தட் மீன்ஸ் காம்ப்ளெக்ஸ் 5குள்ள போகும். அங்க வச்சு தான் நம்ம ATP சிந்தசிஸ் ஆகும் அப்படிங்கறத நம்ம இந்த கான்செப்ட்ல புரிஞ்சுக்குவோம். ஸோ இப்போ எக்ஸாக்டா அது எப்படி சிந்தசிஸ் ஆகுது அப்படின்னு போறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் கான்செப்ட் இருக்கு. தட் மீன்ஸ் PO ரேஷியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட். ஸோ இந்த PO ரேஷியோங்கிறது என்ன பண்ணணும்னா, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஆக்சிஜன் மாலிகுலை கன்சப்ஷன் பண்ணி எத்தனை நம்பர் ஆஃப் இன்ஆர்கானிக் பாஸ்பேட் வந்து ATP ஜெனரேஷனுக்கு யூட்டிலைஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு ரேஷியோ தான் வந்து என்னது, இந்த PO ரேஷியோ. அதாவது ஆக்சிஜன் மாலிகுலை கன்சியூம் பண்ணி இன்ஆர்கானிக் பாஸ்பேட் எத்தனை நம்பர் ஆஃப் இன்ஆர்கானிக் பாஸ்பேட்ஸ் வந்து இந்த ATP ஜெனரேஷனுக்கு வந்து யூட்டிலைஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன நியூமெரிக்கல் டேட்டா தான் வந்து என்னது PO ரேஷியோ அப்படிங்கிறது. ஸோ இயர்லியரா வந்து PO ரேஷியோ வந்து NADH அதாவது காம்ப்ளெக்ஸ் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா 3னும் FADH இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2 அப்படிங்கிற மாதிரி பிலீவ் பண்ணிக்கிறேன். நான் ஏன் பண்ணோம்னா, ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்ல இருந்தும், அதாவது காம்ப்ளெக்ஸ் 1 அண்ட் காம்ப்ளெக்ஸ் 3 and 4 ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒரு ப்ரொடக்ஷன் நடக்கும்போது, எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் நடக்கும்போது, ஸோ 1ல இருந்து ஆரம்பிச்சுன்னா NADH இருந்து ஆரம்பிச்சுன்னா 3 இடம், ஸோ அப்போ 3, FADH இருந்து ஆரம்பிச்சுன்னா 2 இடம், ஸோ அப்போ 2 அப்படிங்கிற கான்செப்ட்ல பிலீவ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த கான்செப்ட் வந்து தப்பு அப்படின்னு சொல்லி ரீசெண்டா வெளிவந்த ஸ்டடிஸ் எல்லாமே என்ன பண்ணிடுச்சுதா, தப்புன்னு ப்ரூவ் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ இதுல இருந்து வரக்கூடிய கான்செப்ட் என்ன பண்ணணும்னா, ரீசெண்ட் ஸ்டடிஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2 எலக்ட்ரான் ஒவ்வொரு இடத்துல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 எலக்ட்ரான் காம்ப்ளெக்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா பம்ப் அவுட் ஆகுது. ஸோ ஓவரால் வந்து பார்த்தோம்னா 1, 3, 4 4 இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா NADH வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஓவராலா 10 புரோட்டான்ஸ் வந்து என்ன ஆகுது, பம்ப் அவுட் ஆகுதுன்னு. ஸோ அதே இது FADHல இருந்து வந்துச்சு அப்படின்னா 6 புரோட்டான் வந்து பம்ப் அவுட் ஆகுது அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணாங்க, ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னோம்னா NADல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 2.5 ATP அதாவது 2.5 ATP ஃபார்ம் ஆகுது. அதே இது வந்து FADH இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 1.5 ATP ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணாங்க. தட் மீன்ஸ் 4 புரோட்டான்ஸ் வந்து ஒரு ATPக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ NADக்கு வந்து 10 புரோட்டான் ஃபார்ம் ஆகும். ஸோ 2.5 FADக்கு வந்து என்ன ஆகும், 6 புரோட்டான் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படிங்கும்போது வந்து என்ன பண்ணோம்னா 1.5 அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா கிளியரா புரிஞ்சிடும். ஸோ 3 இடத்துல இருந்து, இப்போ ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்து 4, 2வது இடத்துல இருந்து 4, கடைசி இடத்துல இருந்து 2. ஸோ NADல இருந்து ஸ்டார்ட் பண்ணிச்சு அப்படின்னா 4, 4, 2 மொத்தம் 10. ஸோ அப்போ 2.5. ஸோ அதே இது 2வது இதுல இருந்து FADல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 4 + 2 6. ஸோ 6னா 1.5 ATP ஃபார்ம் ஆகுறதுக்கு இந்த டயக்ராம் பார்த்தாலே நமக்கு என்ன ஆயிரும், கிளியரா புரிஞ்சிடும். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ சைட் ஆஃப் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் இந்த பிக்சர் நம்ம ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். ஸோ மொத்த ETCல வந்து 3 காம்ப்ளெக்ஸ் வந்து என்னது ரெஸ்பான்சிபிள். 3 இடத்துல இருந்து வரக்கூடிய ஹைட்ரஜன் அயான்ஸ் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா 5th காம்ப்ளெக்ஸ்க்குள்ள உள்ள போகும்போது ATP-யா கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 3 சைட்ஸ் 3 சைட்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிள். அது என்னென்ன, காம்ப்ளெக்ஸ் 1, காம்ப்ளெக்ஸ் 3 அண்ட் காம்ப்ளெக்ஸ் 5. இந்த 3மே வந்து என்னது ரெஸ்பான்சிபிள். இந்த 3 இடத்துல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரான் தான் டைரக்டா வந்து காம்ப்ளெக்ஸ் 5குள்ள உள்ள போயிட்டு எனர்ஜியா கன்வெர்ட் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அந்த 3 சைட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது, ஆக்சிடேஷன் ஆஃப் MnH2ல இருந்து வரக்கூடியது, சைட்டோக்ரோம் FMnல இருந்து வரக்கூடியது, அப்புறம் அந்த சைட்டோக்ரோம் Bக்கும் Cக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸ் 2ல இருந்து வரக்கூடியது, லாஸ்ட் வந்து சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸ். இந்த 3 சைட்ல இருந்து தான் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷனுக்கு தேவையான எலக்ட்ரான்ஸ் கிடைக்கும். இதுதான் மேஜர் சைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா?